கைஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். ஆனா இப்ப ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா போயிட்டு இருக்கு, டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படின்ற ஒரு சண்டை வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். மான தமிழ் பிள்ளைகள் வெறி கொண்டு எழுகிறோம். இழந்த உரிமையை மீட்க இருக்கிற உரிமையை காக்க வெறி கொண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுல குறுக்க பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். அதுக்கான காரணம் சீமான் வந்து இப்போ ஒரு மாநாடு ஒன்று போட்டாருங்க. ஸோ ஒரு பெரிய மாநாடு தான் ஒன்று போட்டாரு. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்ல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாரு. அவங்க நிர்வாகிகள் சேர்ந்த ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான கம்பேரிசன் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த கட்சி இப்படி இருக்கு, இந்த கட்சி இவ்வளோ கேவலமா இருக்கு, இந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வருது, இந்த கட்சி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்பேரிசன்ஸும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன பிரச்சனை இங்க விஜய் சீமான் இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இவங்க ரெண்டு பேர் கட்சியும் எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுது, எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க ப்ரோ கொஞ்சம் டீடைல்டா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ பாலிடிக்ஸ் பேசணும்னு ஆயிடுச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் டீடைல்டா இறங்கி பேசிடுவோம். இதுல வந்து நான் இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன், அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா ஃபேக்ட் நான் என்ன சோஷியல் மீடியால பார்த்தனோ கள நிலவரத்துல எங்க நம்ம சில பேர்ட்ட விசாரிப்போல, சோ விசாரிச்சு என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உடனே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொன்னா சொல்லிக்கோங்க, அது வேற விஷயம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெனியூனா நான் என்ன கேட்டனோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கட்சியுமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு மேஜர் ஒரு கீ ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிடுவாங்க, அவங்க சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. பட் இந்த ரெண்டு கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஓட் ஷேரை வந்து பிரிக்க போகுது அப்படின்றது ஆக்சுவலா நான் கள நிலவரத்தை பார்க்கும்போது தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, காசு தான். ஸோ அந்த காசு கொடுத்து ஓட்டை வாங்குறதுல இந்த ரெண்டு கட்சிகளும் கை தேர்ந்தவங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு மேஜராக அந்த ரோலை என்ன பண்ணுமோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இவர் ஒரு ஓட் ஷேரை வந்து பிரிப்பார். அதே மாதிரி என்டிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியாலஜி பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஓட்டு வந்து ஆல்ரெடி வச்சிருக்காரு, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் அது 10 போகுமா 12 போகுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடில் டிவிகே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20% ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு மேஜர் கீ ரோலை வந்து ப்ளே பண்ண போது இந்த எலெக்ஷனில் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் எப்படி தெரியுமா இருக்க போது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எலெக்ஷனாக இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் ஜெயிக்கும்ல, அது இந்த வாட்டி நடக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று போயிட்டு இருக்கு. எனிவேஸ் எதுவும் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த விஜய்க்கும் சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏன் இந்த கம்பேரிசன் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அந்த மாநாடு அப்புறம் ஒரு மீட்டிங். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சீமானோட மாநாடு வந்து ரொம்ப நீட்டா டிசிப்ளினா நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கிட்ட அங்க கூடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க போட்ட சேரே பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துக்கு மேல சேர்ஸ் போட்டுருக்காங்க, அது ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 லட்சம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேர்னு வச்சுப்போமே. ஸோ அந்த 3 லட்சம் பேரையும் எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப டிசிப்ளினா வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்றது ஒரு சைடுல பாத்தீங்கன்னா என்டிகே சைடுல சொல்றாங்க. அதே மாதிரி நியூஸ் சேனல்லையும் நம்ம பார்க்க முடியுது, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றது அதான் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அப்படியே நம்ம ஸ்விட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவிகே சைடுல 5000 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 5000 பேரை வந்து கூட்டினதுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா ஒரு கலவரமா போய் மாறி இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா பாயிரானுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் சைட்லேயும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் இன்னும் தன்னோட கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டமாகவே ஏன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே ஒரு லீடரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. லீடர் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் லீடர் கிட்ட அந்த கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் மேல கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடுல சீமான் வந்து அவரோட தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதனால தான் இத்தனை லட்சம் பேர் கூடுனாலும் ரொம்ப டிசிப்ளினா போயிருக்காங்க. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அடுக்குறாங்க, குப்பையை பொறுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிசிப்ளினா ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சீமான் சைடில் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் கேமராவை திருப்பினா விஜய் சைடில் 5000 பேரை கூட்டினதுக்கு என்னடா இந்த லட்சத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் ஐடியாலஜி வைஸ் பார்க்கும்போது இவர் வந்து தமிழ் தேசியம் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஒரு மாதிரி அங்க இருக்க தொண்டர்கள் வந்து கனெக்ட் பண்ணிருக்காரு. நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்றாரு. விஜய் சைடுல வந்து பார்க்கும்போது அவர் வந்து திராவிட அரசியல வந்து எடுத்துக்கிறாரு. பிளஸ் தமிழ் தேசியமும் ரெண்டு, அது இது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அவர் என்ன பேச வராரு, என்னதான் சொல்ல வராரு, அவர் ஐடியாலஜி என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு தொண்டர்களுக்கு பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அங்க வர கூட்டம் எல்லாம் எப்படி வருதுன்னா மொத்த பேரும் இவரை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாக பாக்குறாங்க. விஜயும் இங்க ஒரு விஷயத்தை மெயின்டைன்
மெயின்டைன் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தன்னை இன்னொரு ஹீரோவே அவரும் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கணும். அவர் வந்து அங்க பார்த்து படிக்கிறது இப்ப பிரச்சனையே கிடையாது. சில பேர் தப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, பார்த்து படிக்கலாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு மீட்டிங்லயும் விஜய் அவர் சொல்றது டிவிகேவா டிஎம்கேவா, டிவிகேவா டிஎம்கேவா, இதே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்லும் போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒவ்வொரு மீட்டிங்கும் வேற எதுவுமே பேச மாட்டாரா? அப்போ அவர் வந்து அவர் என்ன சொல்ல வராரு, நம்ம கட்சியோட ஐடியாலஜி என்ன, இதை வந்து அங்கே இருக்க தொண்டர்களுக்கு வந்து விளக்கணும், அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்தணும், இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முன்னெடுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர டாக்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அவங்க எல்லாமே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் கொஞ்சமாவது இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணணும். இல்லை இன்னும் தன்னோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகவே அவர் வச்சுக்கிட்டே இருந்தானா மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு வந்துடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை காமிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுத்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20000 பேர் 30000 பேர் கூட்டுறாங்க. ஸோ இப்பயும் சரி அந்த வேலூர் போற ரோடு எல்லாம் பிளாக் பண்ணி அவ்வளோ கூட்டத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரசிகர்கள் தானாக தான் வராங்க, காசு கொடுத்து வர வைக்கல. பட் அந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ் ஒருத்தவங்க பண்றாங்க, கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, விஜய் இங்க வருவார் இங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கட்சி சைட்லையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளோரிஃபை பண்றாங்க. விஜய் விஜய் அப்படின்ற மாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதை கொண்டு போயிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல இறங்க விட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ மெட்டீரியலா அவரை மெயின்டைன் பண்ணிட்டே வச்சிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் அரசியல் மாதிரி இருக்கு. அவங்க டீம் என்ன சொல்றாங்களோ விஜய் வந்து அதை பண்றாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேலூர்ல பேசும்போது ஒரு இடத்துல அழுதுருப்பாரு, ஓகேங்களா? சோ அந்த அழுத விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே பண்ணிருக்காரு, ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது கூட நான் பார்த்தேன் நான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு, அவர் என்ன பண்ணாரோ அது அப்படியே எழுதி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விடணும், இப்ப சாரி கேட்கணும், இந்த இடத்துல எமோஷனல் ஆகணும், உங்க பாணியில எமோஷனல் ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படியே இருக்கு. அப்படியே நடிச்சு காமிச்ச மாதிரி ஒரு ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் சிம்பதி ட்ராமா ஆடி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேலைக்கே ஆகாது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது ஜெனியூனாக பேசினா தான் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகணும், மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பயங்கரமாக போய் கனெக்ட் ஆகணும். இந்த இடத்துல உங்கள் ஃபேன்ஸ் மட்டும் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. இந்த இடத்துல ஒரு சினிமாவில் வந்து சிம்பத்தியாக ஒரு விஷயம் பேசி ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது வேற. ஆனால் இங்கே அரசியலில் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ எல்லாரும் வைக்கிற கேள்வி 41 பேர் அங்கே இறந்து போனாங்க, அதுக்கு யார் வேணா காரணமாக இருக்கட்டும். அப்போ அழுவாத விஜய் இப்போ எதுக்கு அழுகுறாரு? சீரியஸான சென்டிமெண்ட் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வந்து எதுக்கு அழுவணும்? இந்த இடத்துல எமோஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து அழுகுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து விஜயோட சைடு. சீமானோட சைடில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு மீட்டிங்லையும் தன்னோட கொள்கை என்ன, நான் வந்தால் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன், சரி எப்படி என்னோட அரசியல் இருக்கும், என்னோட கட்சியை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண போகிறேன், ஸோ என்னோட பொருளாதாரம் என்ன அப்படின்ற ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா விளக்குறாரு, ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறாரு. ஸோ வந்து நான் ஒவ்வொன்றும் சும்மாலாம் சொல்லலை, இதுக்கு எல்லாமே என்கிட்ட பிளான் இருக்கு, இத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது டீடைல்டாக அவர் சொல்றாரு. இதை சொன்னாதானே தெரியும் மக்களுக்கும் என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க, நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொன்னாதானே தெரியும். விஜய் இப்போ வரைக்கும் அதை சொல்லவே இல்லை, இப்போ வரைக்கும் அதை சொல்லவே மாட்டாரு. ஒன்லி அவர் சொல்றது டிவிகேவா டிஎம்கேவா, டிவிகேவா டிஎம்கே இப்படின்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க விஷயம் என்னன்னா, இப்போ ஏன் என்டிகேக்கும் டிவிகேக்கும் இந்த சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சி தான், ஆனா அவங்களுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசு, அதாவது விஜய் அவரோட ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ என்டிகே இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டமும் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டு வந்து போன எலெக்ஷன்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவரோட மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை பார்க்கும்போது இந்த எலெக்ஷன்ல இன்னும் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கட்சியுமே மேஜராக ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. இந்த இடத்துல விஜய் வந்து டிஎம்கே கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. 20% 30% அது ஆக்சுவலாக ப்ரூவ் ஆகல. பட் இப்போதைக்கு கல நிலவரப்படி என்னால் பார்க்க முடியாது என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவில் பயங்கரமாக டஃப்பான ஒரு காம்படிஷன் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இனிஷியலாக விஜய் வந்து அரசியல் வரும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சீமானும் விஜய் இவங்க 2 பேர் சேர்ந்தா ஒரு சேஞ்ச் வந்து அரசியலில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கடைசியில் இவங்க 2 பேருக்குள்ள போட்டி, இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரு சைடில் பயங்கரமாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ணுற அரசியல் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாலிடிக்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காரு, ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ்க்குள்ள அவர் இன்னும் வரவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை ஒழுங்குபடுத்தணும், அவர் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணணும், என்ன பிரச்சனை அந்த ஊருக்குள்ள, என்ன பிரச்சனை, வேலூருக்கு போயிருக்காங்களா, வேலூரில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டு அரசியலை வந்து அவர் கொண்டு போகணும். அவர் கொண்டு போகாமல் இன்னும் சினிமா பேஸ்டு அரசியலாவே கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாஸ்ன்ற மாதிரி வராரு, அந்த இடத்துல மாச 4 விஷயம் பேசுறாரு, ஒரு இடத்துல பர்ஃபார்மன்ஸ் போறாரு, அப்படியே போயிடுறாரு. இப்படிதான் விஜய் இப்போ வரைக்கும் அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கொண்டு போறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடில் பேசு பொருள் போயிட்டு தான் இருக்கு.
அதனால தான் சொல்கிறேன் டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானோட மாநாடு நடந்தோடனே இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கு. அதாவது ஒரு 3 லட்சம் பேர் கூட்டின ஒரு மாநாட்டை ரொம்ப ஸ்மூத்தாக ஒருத்தர் நடத்தி முடிச்சிட்டாரு. அது 5 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3 லட்சமே வச்சுப்போமே, 3 லட்சம் பேர் கூடியிருந்தாலுமே அது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நடத்தி முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல வெறும் 5000 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அதை இவங்களால ஸ்மூத்தாக நடத்த முடியல. போலீஸ்காரங்க சாவுறாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஏதோ ஜோம்பி கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் லைட்டாக அப்படிதான் தோணுது. ஏன்டா இப்படி ஓடுறீங்க, ஏன்டா இப்படி வந்து என்ன பண்ண போறீங்க? விஜய் அவர் வந்து கடிச்சு சாப்பிடுவீங்களா? ஆக்சுவலாக இங்கே ஃபேன்ஸ் பண்ணுறது தப்பு தான், தப்பு ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது தப்பு. ஏன்னா அவங்க கட்சிக்கு அவங்களே கெட்ட பேரை கொண்டு வராங்க அப்படின்றது கிளியராக புரியுது. ஆனால் இந்த இடத்துல விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா இது என்கரேஜ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் மாசம் ஒரு டைலாக் பேசி அவங்கள வந்து கத்த வச்சு அவங்கள கூச்சல் போட வச்சு இது அது சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகும், சீரியஸான அரசியலில் ஒர்க் அவுட் ஆகுமா? அதுதான் இங்கே விஷயம். அவங்கள ஒழுங்குபடுத்தணும்ல, அவங்க படுற தப்புன்னு புரிய வைக்கணும்ல, அவங்களுக்கான அட்வைஸை கரெக்டாக கொடுக்கணும்ல. ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் அதுக்காக தானே யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்தில் அதை கரெக்டாக பண்ணிருந்தா ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்குல்ல. இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியலையே, அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன வீட்டுக்கு ஒழுங்காக போக விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். அதுக்கான ஸ்டெப் எடுத்தால் அது முடியும். ஸோ அது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓவராலாக நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக பாசிட்டிவ் சைடு என்னன்னா, விஜய்க்கு வந்து கூட்டம் பெரிய கூட்டம். உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு காலேஜுக்கும் அவங்க டீம் அவங்க கட்சி சைடில் போகும்போதும் சரி, ஒவ்வொரு காலேஜ் ஈவெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது. டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஓட் ஷேர் வரப்போகுது அப்படின்றது ஆக்சுவலாக தெரியல. ஓகேங்களா? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அப்படின்னும் போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுமே தவிர ஜெயிக்கிற அளவுக்கு ஓட் ஷேரா அது இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஆனால் ஒரு கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கு. இதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி ஒரு மாதிரி அவர் சொல்ல வர ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் வந்து என்னோட அரசியல் இப்படி தான் இருக்கும், என்னோட ஐடியாலஜி இதுதான் அப்படின்றத கிளியராக புரிய வச்சு அவர் இன்ஜெக்ட் பண்ணணும். இதை தான் நான் பண்ண போறேன் அப்படின்றத இன்ஜெக்ட் பண்ணாதான் வெகுஜன மக்களுக்கும் ஓகே விஜய் வந்து இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது புரியும். அதை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டிவிகே சைடில் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. அவங்களோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் ஸோ இவங்களும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி அப்படியே போயிட்டு அவர் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணாமல் ஓகே அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் வந்து சினிமா நடிகர் இல்லை கட்சி தலைவர் ஆகிட்டாரு. ஸோ தலைவரை வந்து பார்க்க போகிறோம், அங்கே போயிட்டு டீசெண்டாக இருக்க போகிறோம், டீசெண்டாக வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். பட் இது இப்போத்துலேருந்து இனிஷியேட் பண்ணால் தான் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது சேஞ்சை கொண்டு வர முடியும். எலெக்ஷன் வந்துடும், அது வேறு விஷயம். பட் அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பார்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகணுன்னா இந்த இனிஷியேட்டிவ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இன்னும் அந்த மாசு அப்படின்ற ஒரு பில்டப்லேயே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெகுஜன மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. என்னடா பண்ணுறீங்க, ஏன்னா இப்படி இருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவரோட தொண்டர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல போகும்போது ஒரு நியூஸ் சேனல் டிபேட்லாம் பார்க்கும்போது ரொம்ப திணறாங்க, ரொம்ப திணறாங்க. அவங்களால என்ன பேசுது, எங்க தலைவர் வந்து இதை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா தலைவர் சொன்னா தானே அவங்களால டிபேட்ல சொல்ல முடியும். தலைவரே அதை பத்தி பேச மாட்டாரு. நான் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்றேன், தேர்தல் அறிக்கையில இங்க மீட்டிங்ல என்ன சொல்ல போறீங்க? இங்க மீட்டிங்ல அப்போ ஒன்லி டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிவிகே டிஎம்கே இதை மட்டும் தான் சொல்ல போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. இந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி ஏன் இந்த வீடியோல பேசவே இல்லைன்னா, அந்த ரெண்டு கட்சி யார் என்னன்னு நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோலயே. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒதுக்கிட்டு தான் இந்த ரெண்டு பார்ட்டியை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்றது இனிஷியலாவே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு பார்ட்டி ஒரு மாதிரி மேஜர் கீ ரோலை ப்ளே பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல என்டிகே சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சட்டசபை உள்ள. அதே மாதிரி டிவிகே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு போக போறாங்க, ஒரு 5ஆவோ 10ஆவோ 20ஆவோ அப்படின்றது என்டிகே சைட்ல இருந்து போக போறாங்களா, இல்ல டிவிகே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 எம்எல்ஏவோ இல்ல 15 எம்எல்ஏவோ இவங்க உள்ள போக போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஆனா மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஓட்டு போடும்போது தயவு செஞ்சு உங்க எம்எல்ஏன்னு ஒருத்தர் நிப்பார்ல, அவர் யாரு, அவர் பேர் என்னன்னாவது தெரிஞ்சுக்கிட்டாவது ஓட்டு போடுங்க. பிளைண்டா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க, என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க, டிஎம்கேன்னு சொல்லிட்டு போடாதீங்க. அந்த எம்எல்ஏ யாரு, அவர் பக்கா ரவுடியா, பொறுக்கியா, பொறம்போக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிக்கிற முக்காவாசி பேர் டேய் நீங்களாம் எம்எல்ஏ வடா அப்படின்ற ஒரு தாட் தான் வருது. ஸோ அதனால இந்த கட்சி அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த எம்எல்ஏ யாரு, அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட செயல் திட்டம் என்ன, அந்த தொகுதிக்கு அவங்க என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அப்படி ஓட்டு போட்டால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நமக்கான எம்எல்ஏவை நம்மளே கரெக்டாக புரிஞ்சு அவங்கள தேர்ந்தெடுப்போம். அதை விட்டுட்டு நான் வந்து ஏடிஎம்கேக்கு போட போறேன், டிவிகேக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பேரு கூட என்னன்னு தெரியாம பிளைண்டா போயிட்டு டிவிகே, என்டிகே, டிஎம்கே,
டிஎம்கே ஏடிஎம்கேன்னு அமுக்கிறது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாநாடு, இந்த மீட்டிங், இது வேலூர்ல விஜயோட மீட்டிங் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. என்டிகேக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் சைன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மாதிரி டிசிப்ளினா ஒரு கூட்டத்தை வந்து ஒரு மாநாடை வந்து நடத்தி முடிச்சதுனால நிறைய கட்சிக்காரங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ஒரு சைடு போயிட்டு இருக்கு. டிவிகேக்கு ஒரு நெகட்டிவான சைடு தான் போயிட்டு இருக்கு. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட அந்த 5000 பேர் கூட்டின அந்த ஒரு மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படிதான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதை வந்து சரி பண்ணணும். ஒரு இஷ்யூ வரது தப்பு கிடையாது, அது சரி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.